ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இங்க ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க? நிர்வாகம் அவர்களோட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்களா? கண்டிப்பாக. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கவசத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பல்வேறு அதாவது வாஷிங் மிஷின், டிவி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணி செய்து வந்திருந்தனர். இந்த நிலையில் தொழிலாளர்களின் கோரிக்கையான ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டம் வரை ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று தொடங்கிய போராட்டம் இன்று 2வது நாளாக 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தினை தொடர்ந்து இன்று மதியம் 12 மணி அளவில் இருங்காட்டுக்கோட்டை தொழிலாளர் துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் மட்டுமே இந்த வேலை நிறுத்த போராட்டமானது வாபஸ் பெறப்படும் என தொழிலாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.